ஸ்ரீவைகுண்டம் தீவுக்குள் சிக்கிக்கொண்ட ரயில் பயணியில் கர்ப்பிணி பயணியை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பயணிகளை மீட்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. பயணிகளுக்கு உள்ளூர் மக்களும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் உணவு விநியோகம் செய்து வருகிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் மீட்பு பணிகள் விரைவில் தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் காலை 6 மணி முதலே ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாமல் ரயில் நிலைய பகுதியில் சுற்றி வந்தது. ரயில் நிலைய பகுதியில் பயணிகளுக்கு உணவு பொட்டலங்களை வழங்க முடியாமல் வானத்தில் வட்டமிட்டு வந்தது. மிகுந்த சிரமப்பட்டு அந்த பகுதியில் தரையிறக்கப்பட்ட ஹெலிகாப்டரில் குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி உள்ளிட்டவர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. முதற்கட்டமாக கர்ப்பிணி பயணி ஒருவரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கும் சுமார் 500 பயணிகளை மீட்கும் பணி விரைந்து நடக்கும் என ரயில்வே நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம், பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.